ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்னைக்கு இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான மருந்து குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துருங்க. ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 2 டீஸ்பூன் தனியா, ஒரு 1/2 டீஸ்பூன் ஓமம், ஒரு துண்டு சுக்கு, ஒரு 6-8 காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் மிதமான தீயில நல்ல வாசனை வர வரைக்கும் பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுடுங்க. இதை நல்லா இந்த மாதிரி மைய பொடிச்சு வச்சுக்கோங்க. நமக்கு மசாலா ரெடி. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், பூண்டு ஒரு 12-15 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே ஒரு 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா பழுத்த தக்காளியை ஒரு 2 சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா குழவா வதக்கிடுங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ பொடிச்சு வச்சிருந்த பொடி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு மிதமான தீயில ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கிடுங்க. இது கூட ஒரு எலுமிச்சை அளவு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த குழம்ப இப்போ ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை எல்லாம் போய் குழம்பு நல்லா சுண்டி வரும். அவ்வளோதான், திக்கானோன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. தேவைப்பட்டா வெல்லம் சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கல. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான மருந்து குழம்பு தயார். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸு சொல்லுங்கள். Thank you for watching.